வணக்கம். கடந்த 70 வருஷமா உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற ஆனா முடிவே இல்லாத ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. இதுல யார் சரி யார் தப்புன்னு உலகமெங்கும் பல விவாதங்கள் நடந்தாலும் உண்மையிலே இதோட பின்னணி என்ன? இன்னைக்கு நாம இஸ்ரேல் அரபு மோதலோட வரலாற்றையும் அதோட தற்போதைய நிலையையும் எந்த ஒரு சார்பும் இல்லாம ரொம்ப ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். வாங்க, தயக்கமில்லாம உள்ள போகலாம். நம்ம முன்னாடி நிக்கிற அந்த பிரம்மாண்டமான கேள்வி இதுதான். இந்த 70 வருட மோதலோட உண்மையான கதை என்ன? தினமும் நியூஸ்ல ஏதோ ஒரு விஷயத்த நாம பாத்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது? ஏன் இத்தனை வருஷமா தொடர்ந்துகிட்டே இருக்கு? இதை நாம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அதனால உணர்ச்சிகளை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு வரலாற்று உண்மைகளை மட்டும் அடிப்படையா வச்சு இந்த சிக்கலை இன்னைக்கு நாம முழுமையா அலச போறோம். இந்த மொத்த விஷயத்தையும் நாம ஒரு 4 முக்கியமான பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல ஆரம்பம், அதாவது நிலை எப்படி பிரிக்கப்பட்டுச்சு. 2வது 1948 மற்றும் 67ல நடந்த முக்கியமான போர்கள். 3வது இப்போ அங்க தற்போதைய நிலை என்ன. அப்புறம் 4வது இந்த மோதலுக்கான முக்கிய காரணங்கள் என்னென்ன. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா பாத்திரலாம். சரி, முதல் பகுதிக்கு வருவோம். ஆரம்பம், பிரிக்கப்பட்ட நிலம். பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மொத்த நிலப்பரப்பும் பாலஸ்தீனம் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டுச்சு. இங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஆரம்ப காலத்துல இஸ்லாமியர்களும் யூதர்களும் இதே நிலத்துல எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லாம ரொம்ப அமைதியாவே ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா காலப்போக்குல சூழ்நிலைகள் அப்படியே தலைகீழா மாற ஆரம்பிச்சது. ஐக்கிய நாடுகள் சபை, அதாவது UN, ஒரு பிரிவினை திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த நிலத்தை 2ஆ பிரிக்கணும், ஒரு பகுதி இஸ்ரேல், இன்னொரு பகுதி பாலஸ்தீனம் நாங்க முடிவு பண்ணாங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான வரலாற்று திருப்பம் என்னன்னு தெரியுமா? இந்த பிரிவினை திட்டத்தை சுத்தி இருந்த அரபு நாடுகள் ஏத்துக்கவே இல்ல. அவங்க இதை ரொம்ப கடுமையா எதிர்த்தாங்க. அப்படி ஆரம்பிச்ச அந்த எதிர்ப்பு வெறும் பேச்சோட மட்டும் நின்னுடல. இது நம்ம 2வது பகுதிக்கு கொண்டு போகுது. முக்கிய போர்களும் எல்லைகள் எப்படி கடுமையா மாறுச்சு அப்படிங்கறதும். ஐநாவோட அந்த திட்டத்துக்கு பிறகு நடந்த விஷயங்கள் தான் மொத்த கதையையும் மாத்திருச்சு. சரியா 1948ல இஸ்ரேல் ஒரு தனி நாடா உருவான உடனே பக்கத்துல இருந்த பல அரபு நாடுகள் ஒன்னு சேர்ந்து இஸ்ரேல் மேல முதல் தாக்குதலை நடத்தினாங்க. ஆனா அந்த போர்ல யாருமே எதிர்பார்க்காத வகையில இஸ்ரேல் ஜெயிச்சுட்டாங்க. இதோட விளைவு ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன மக்கள் தங்களோட சொந்த வீடுகளை இழந்து அங்கிருந்து வெளியேற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1967ல வரலாற்றிலே ரொம்ப பிரபலமான 6 நாள் போர், அதாவது 6 Day War நடந்துச்சு. இந்த போர் அந்த பகுதியோட வரைபடத்தையே டோட்டலா மாத்திடுச்சு. அந்த 1967 போர்ல இஸ்ரேல் இன்னும் பெரிய பெரிய நிலப்பரப்புகளை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா காசா, மேற்கு கரை, அதாவது வெஸ்ட் பேங்க், அப்புறம் ஜெருசலேம், இந்த 3 இடங்களையும் இஸ்ரேல் கைப்பற்றினதுதான் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆணிவேரா அமைஞ்சது. இந்த இடத்த நான் மறுபடியும் ரொம்ப அழுத்தி சொல்ல விரும்புறேன். காசா, வெஸ்ட் பேங்க், அப்புறம் ஜெருசலேம், இந்த 3 இடங்கள் தான் இன்றைய மோதலோட முழுமையான மையப்புள்ளி. உலக வரைபடத்துல இந்த இடங்களை சுத்தி தான் மொத்த அரசியலும் போராட்டங்களும் சுழஞ்சிட்டு இருக்கு. சொல்லப்போனா இந்த இடங்களை பத்தி புரிஞ்சுக்காம நாம இந்த பிரச்சனைய 1% கூட புரிஞ்சுக்கவே முடியாது. சரி, பழைய வரலாற்றை இப்ப நம்ம ஓரளவு பார்த்தோம் இல்லையா? அடுத்து 3வது பகுதி, தற்போதைய நிலை. இன்னைக்கு இந்த நிமிஷம் களத்துல என்ன நடந்துட்டு இருக்கு, அங்க வாழ்ற மக்களோட தினசரி வாழ்க்கை எப்படி இருக்குன்ற யதார்த்தத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு தேதியில ஹமாஸ் அமைப்புக்கும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளுக்கும் இடையில தொடர்ச்சியான மோதல்கள் நடந்துகிட்டே இருக்கு. இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி தினமும் நடக்குதுங்க. முதல்ல ராக்கெட் தாக்குதல்கள் நடக்கும், உடனே அதுக்கு பதிலடியா கடுமையான வான்வழி தாக்குதல்கள், அதாவது ஏர் ஸ்ட்ரைக்ஸ் நடக்கும். இதனால கடைசியா யாருக்கு பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா 2 பக்கமும் இருக்கிற சாதாரண பொதுமக்களுக்கு தான். வீடுகள் அழிவதும் உயிர் சேதங்களும் அங்க தினமும் நடக்கிற ஒரு சாதாரண ஆனா ரொம்பவே துயரமான நிகழ்வா மாறிடுச்சு. இவ்ளோ உயிர் சேதங்கள், இவ்ளோ மோசமான பாதிப்புகள் இருந்தாலும் ஏன் இந்த சண்டை நிக்கவே மாட்டேங்குது? அதுதான் நம்ம 4வது பகுதி, மோதலுக்கான முக்கிய காரணங்கள். எதுக்காக இத்தனை வருஷமா இந்த சண்டை தொடர்ந்துகிட்டே இருக்குன்ற உண்மையான காரணங்களை இப்ப நாம உடைச்சு பார்க்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இந்த பிரச்சனையோட ஆணிவேரா ஒரு 4 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, நிலப்பரப்பு பிரச்சனை, அதாவது எந்த நிலம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது. 2வது மத ரீதியான மோதல்கள். 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, புனித நகரமான ஜெருசலேம் யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கணுங்கிற உரிமை போட்டி. அப்புறம் கடைசியா அரசியல் அதிகாரம்.
இந்த நாளும் தனித்தனி பிரச்சனைகள் கிடையாது, ஒண்ணுக்கொண்ணு மிக நெருக்கமா பின்னி பிணைஞ்சு ஒரு பெரிய முடிச்ச உருவாக்கியிருக்கு. இதுல ஒரு பிரச்சனையை தீர்க்க நினைச்சா கூட மத்த மூணும் அதை தடுக்கும் வகையில அமைஞ்சிருக்கு. அதனாலதான் சொல்றாங்க, இது ஒரு சாதாரண போர் கிடையாது, இது வரலாறு, மதம், அரசியல், இது மூணும் கலந்த ஒரு மிகச் சிக்கலான பிரச்சனை. 70 வருஷமா இது தொடர்றதுக்கு காரணமே இதை வெறும் ஒரு நிலப்பிரச்சனை அப்படின்னு சுருக்கிட முடியாது, இதுக்கு எந்த ஒரு சாதாரண தீர்வும் இதுவரைக்கும் வேலைக்காகத அப்படிங்கிறது தான் நாம ஏத்துக்க வேண்டிய கசப்பான உண்மை. இறுதியா உங்களை ஒரு பெரிய கேள்வியோட சிந்திக்க வைக்க நான் விரும்புறேன். இப்படி பல தலைமுறைகளா ஆழமா பின்னி பிணைந்த இந்த வரலாற்று, மத மற்றும் அரசியல் சிக்கல்களை எப்போதாவது முழுமையா விடுவிக்க முடியுமா? இந்த அமைதிக்கான வழி நிச்சயமா அவ்வளோ சுலபமானது இல்ல. நாம இன்னைக்கு பார்த்த விஷயங்கள் மூலமா நியூஸ்ல வர இந்த மோதலை பத்தி நீங்க இன்னும் ஆழமா எந்த சார்பும் இல்லாம புரிஞ்சுக்க இது உதவி இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சிக்கலான பிரச்சனைக்கு வேற என்னதா தீர்வுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விளக்கத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.